இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த சம்பவம் கொய்யால என்கிட்ட கேட்கணும் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. எங்கெங்க கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க. வச்சுக்கடா பெட்ரூம்குள்ளே போட்டு ஹோட்டலில் வச்சுக்கோ. சத்தியமாக அந்த மேப்பெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வெறியாவது எனக்கு. வெல்கம் பேக். என்னடா எடுத்தோன்னு சோம்பேறியா இருக்கேன். ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஸோ ஹவர் யூ ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சேஃபாக செக்கராக பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே போகல. அந்த வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து அப்படியே அந்த டென்ஷன்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரத்துக்கு கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. ஸோ ஆர்டர் நல்லா வரணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. பட் இப்போ இதுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் என்கிட்ட 1/2 GB டேட்டா தான் இருக்குது. இதை வச்சுட்டு என்னால் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஓட்ட முடியும் அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ அந்த வேலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் கார்டு வந்து ஒன்று வாங்கி தான் ஆகணும். அது என்னதுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். ரீசார்ஜ் இல்லாமல் நம்மளால் ஓட்டவும் முடியாது. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆனில் தான் வச்சுருக்கேன். ஸ்டில் என்னோடய ரூம்லேருந்து எந்த ஒரு ஆர்டர் வரல. நம்ம அங்கே எப்பயும் போல் ஹோட்டல் கிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் அங்கே போய் நிற்போம். அங்கே போய் நின்று வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆர்டர் வருது அப்படின்றத பார்த்துட்டு ஓட்ட போகிறோம். சிப்ஸில் ஓட்ட போகிறது இல்லை. ஸோ ஜாஹஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட போகிறோம். பிகாஸ் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் நமக்கு கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு இப்போ நம்மளோட ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி இன்றைக்கி வியாபாரம் போகுது என்ன இதுன்னு சொல்லிட்டுன்றதால உங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கோ. இன்னும் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடியோ கொஞ்சம் ஒரு லைக் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்பலாம். ஹகஜி ஃபேன்ஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மெக்டானல்ட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டருக்காக இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டரு மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11:30 கிட்ட சம்திங் ஆகிடுச்சு. இல்லை ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 12 ஆகிடுச்சிங்க. ஸோ 12 ஆகிடுச்சு. ஆர்டர் அப்படியே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஜாய்ஸில் எப்பயுமே திப்பின்னு ஆர்டர்லாம் வந்து விழுவும். பட் இப்போதைக்கு எந்த ஒரு ஆர்டரும் உழுவல. சரி இந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம். இப்போ போகணுன்னா சிட்டிக்குள்ளே போனால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்காக எம்டிஆர் சிட்டி வரைக்கும் போகிறது வேஸ்ட் இல்லை. இங்கேருந்து அப்படியே வெயிட் பண்ணுவோம். ஆர்டர் வந்த உடனே அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடமே இன்றைக்கி காலியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆர்டர் வருமா இல்லையான்னு கூட தெரியாமல் தான் ஒரு டவுட்டில் தான் நானுமே உட்காந்துருக்கேன். பட் பார்ப்போமே சாயந்தரம் நைட் வரைக்கும் நம்மளால் ஓட்ட முடியுதா, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜாபை கொஞ்ச நாளைக்கு குயிட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் 4 மாதம் கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம போனதுக்கு மெயின் காரணம், ஹவுஸ் டிரைவராக போனதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க. ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப ஓவருங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. இங்கேருந்து இப்போ நான் அப்படியே வச்சேன்னா கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சுடுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலமை. சரி ஒரு 4 மாதத்துக்கு அங்கே போகலாம். இந்த வெயில் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் நம்ம ஒர்க்குக்கு வந்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட்டோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே போணுச்சு. பட் அதுவுமே வந்து கடைசியில் ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிச்சு. பார்ப்போம் இன்னும் லைஃப்பில் எத்தனை ஃபெயிலியர் தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ இருந்தாலும் எல்லா ஃபெயிலியரையும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. லெட்ஸ் see என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. இப்போதைக்கு இங்கே வெயிட் பண்ணுவோம். ஆர்டர் வந்தோடனே நம்ம தூக்கிட்டு கிளம்புவோம். ஜி ஃபேம் வாங்க போகலாம். சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் கூடூர்லேருந்து வந்திருக்குங்க 17 ரியாலுக்கு. வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ லொக்கேஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லி தெரியல. அதை ஓப்பன் பண்ணுவோம், இருங்க பார்ப்போம். மேட்டில் உங்களுக்கு ஒன்றும் தெரியுதா இல்லைன்னு சொல்லி தெரியல. 3.5 கிலோமீட்டர்னு காட்டுது. லெட்ஸ் கோ ஜி ஃபேம். ஸோ வாங்க இப்போ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ண போகலாம். ஸோ முதல்ல கூடு அதாவது மெக்டானல்ட்ஸ் மாதிரியே அதுவும் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை தான் ஆக்சுவலாக சவுதி அரேபியாவில். அதுவும் நிறைய பிரான்ச்சஸ்லாம் இங்கே இருக்குது. 17 ரியாலுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 380 370 சம்திங் இப்போ தான் பார்த்தேன். ஸோ 370 சம்திங் கிட்ட ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. 8 கிலோமீட்டர் டாப்பான். அப்போ 15 கிலோமீட்டர்னு பிடிச்சிட்டு சுற்றுவோம். அவ்வளோதான் பண்ண முடியும். லெட்ஸ் கோ. எவ்வளோ வருதோ அதை நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு கொடுன்னு வந்துடுவோம். வாங்க ஜி ஃபேம் போகலாம். இந்த வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தண்ணீர் ஒப்பிக்கணும். எப்படி இருக்குன்னு தெரியல, ஜில்லுன்னு தான் இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு. லெட்ஸ் see. ஒரு கப்பு தண்ணி வந்து குடிச்சு பார்ப்போமே எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில்லுன்னு இருக்குங்க. கப்பை பிடிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. இப்போ உட்காந்து குடிச்சிடுவோம். சூப்பர். குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சோண்டு அப்படியே பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நான் ரூம்லேருந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். எப்பயுமே இவங்க ஃப்ரீயாகவே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டாங்க. 8 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. எதாவது கம்மியாக இருக்கும்னு பார்த்தா 17 கிலோமீட்டராக இப்போது. ஸோ 17 ரியாலுக்கு நான் இப்போ 23 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போகணும். லெட்ஸ் கோ. கொஞ்சம் கிலோமீட்டர் முன்ன பின்ன தாங்க இருக்கும். பட் பேமெண்ட் இவங்க கரெக்டாக கொடுக்குறாங்க. அதனால் நம்ம இதில் வண்டி ஓட்டலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்கை கேர் டென்டல் கிளினிக் இருக்குது இங்கே மேலே. நடு ரோட்டில் லொக்கேஷன் காமிச்சிச்சு. போச்சுரா முதல் ஆர்டர் தப்பான லொக்கேஷன் போல் இருக்கிறதா நடு ரோட்டில் முடியுது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தோன்னே டென்டல் கேர் ஸ்கை கேர்ன்னாங்க. அப்படியே ரைட்டில் திரும்பினா பார்த்தா ஸ்கை கேர் இருந்துச்சு. ஸோ வாங்க இது இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஓடி வந்துடலாம். தான் எனக்கு நடு ரோட்லேயே காட்டுச்சு.
என்னடா பண்ணுறது இப்படி காட்டுது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் எனக்கு அள்ளு விட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே மேலே பார்த்தேன், ஸ்கை கேர்னு கொஞ்சம் தூரத்தில் போட்டுருந்துச்சு. எங்கேப்பா போச்சு? எது ஸ்கை கேர் அதான் இது இந்த மஞ்சள் கலரில் போர்டு எழுதியிருக்கு. இந்த நட்ட நடுவில் ஒரு லொக்கேஷன் முடிஞ்சிச்சு. இப்படி பப்பர பேனு கொஞ்ச நேரத்துக்கு அள்ளு விட்டுருச்சு. ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு டெலிவரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். நம்ம இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். இன்னும் அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. என்னடான்னு சொல்லி பார்க்குறீங்களா, நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியாக போயிடுச்சு, ஆன்லைன் பேமெண்ட்டாக இல்லை. ஸோ கேஷ் ஆன் டெலிவரிக்காக இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சி போய்கிட்டு இருக்கேன். எங்கடா அப்படின்னா இப்போ அவங்கள்ட்ட சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு 54 ரியால் ஆச்சுங்க. ஸோ 46 ரூபா சில்லற கில்லற அப்படி இப்படின்னு மாற்றி இப்போ மறுபடியும் அங்கே போயிட்டுருக்கேன். போயிட்டு இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டு கிளம்பணும். அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 ரியாலுக்கு வந்துச்சு. சரி சில்லறைன்னு மாற்றல, அதுக்குள்ளே எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு விட்டுட்டேன். இப்போ சில்லறை மாற்றியாச்சு. அடுத்தது வந்துச்சுன்னு சொல்லி லெட்ஸ் பீஸா அப்படியில் ஒன்று அக்செப்ட் பண்ணியிருக்கேன் 13 ரியாலுக்கு. வாங்க போயிட்டு இப்போ நான் கொடுத்துட்டு குடுன்னு ஓடி வரைஞ்சி ஃபேமே போகலாம். வாங்க, கேருக்குள்ளே தான் இருக்காங்களாம். இங்கே இருந்து போயிட்டு இந்த கேருக்குள்ளே மேலே ஏறி ஸ்கை கேர் நான் ஒரு கேரோ லிஃப்ட்டு கூட இல்லாமல் இருக்கப்போ இந்த கேரில். வாங்க போகலாம். இந்த லொக்கேஷனுக்கு ஐயோ வெயில் முட்டியில்லைங்க. வண்டி ஏசி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேதுங்க. அந்த அளவுக்கு அப்படியே டவுட்டாகவே இருக்குது. சரி லெட்ஸ் கோ. இங்கே இப்போ வந்து லெட்ஸ் பீஸா எங்கே இருக்குது? இதோ இவன் தான். இதை வாங்கிட்டு போகலாம். வாங்க, உள்ளே கொஞ்சம் நேரம் ஏசியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லை ரெடி பண்ணி வச்சுட்டாங்களான்னு சொல்லி தெரியல. லெட்ஸ் ஏஜி ஃபேன் ஃபுல்லாக ஏன்ப்பா புஷ் பண்ணக்கூடாதாம்மா. சரி வாங்க வாங்கிட்டு கிளம்புவோம். உள்ளே வந்தாச்சு. நம்ம லக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 3 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க. ஆர்டர் ரொம்ப லேட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். கொஞ்சம் நேரம் தான் உட்காந்தேன். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. பிகாஸ் இது வந்து பீட்சா கிடையாது, அவங்க வந்து பீட்சாக்காக வெயிட்டிங். ஸோ பீட்சா மேக்கிங் கொஞ்சம் லேட் ஆகுது போல். வாங்க 5 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ இதை டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம். 12 மினிட்ஸ் காமிக்குது ஜிஃபேமே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து இன்னும் லீவில் தான் இருக்குது. அது இன்னும் ஒரு 1-1.5 மாதம் ஆகும். ஆனால் ஆஃபீஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நான் கூட இந்த டைமுக்குலாம் டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் எதிர்பார்த்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை. ரோடெலாம் பாருங்களேன், இப்படி தான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ஆர்டருமே வந்து பார்த்திங்கன்னா மந்தமாக தான் இருக்குது. ரொம்ப ஃபயராக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இது நான் டெலிவரி பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 500 மீட்டரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி எனக்கு அடுத்த ஆர்டர் கொடுத்துருவான். நானும் பக்கமாக இருந்துச்சுன்னா ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி வச்சுக்குவேன். அந்த அமௌண்ட்டு எல்லாம் நமக்கு ஓகே அப்படின்னா. ஸோ இப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஐயோ சிக்னலில் கேமரா இருக்குங்க. கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி பழைய வீட்டுக்கிட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த சம்பவம் வீட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். பட் அந்த வீடு கொஞ்சம் பின்னாடி இருக்குது, நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ வாங்க. ஐயோ இது ஆஃபீஸ் போல் இருக்கே. வாங்க இந்த ஆஃபீஸ்க்கு உள்ளே தான் போய்ட்டு இப்போ நம்ம கொடுத்துட்டு வரணும். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 ஆர்டர் வந்துருச்சுங்க. சரி இதை கொஞ்சம் இன்னும் கிட்ட போயிட்டு வரணும். அடுத்த ஆர்டர் வந்தால் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கொய்யால் ஒரு ஆர்டர் கூட வர மாட்டேங்குது இப்போ இந்த நேரத்தை பார்த்து. சரி பாப்பா என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ ஆர்டர் தாங்க. ஐயோ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் 2க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி எனக்குமே தெரியல, என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ கிட்ட ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட விசாரிப்போம். பேஸ்மெண்ட் 2க்கு வர சொல்கிறாங்கப்பா, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் ட்ரை. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பை காராகவே வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துருக்கோம். நம்ம தான் கொழுப்பு எடுத்து போய் இதுலேருந்து வந்துட்டோம். சரி வாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ எந்த லிஃப்ட் ஃபஸ்ட்டு வருதோ அதை பிக்கப் பண்ணிட்டு கிளம்புவோம் நம்ம. இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இது வழியாகவே பேஸ்மெண்ட் 2க்கு அழகாக கார்லேயே போய்ட்டு கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்நேரம் அடுத்த ஆர்டருக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியிருக்க வேண்டியது. ஸோ அடுத்த ஆர்டர் வந்து இப்போ நான் பிக்கப் பண்ணி வச்சுருக்கேன். லெட்ஸ் சி இது எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்ப்போம். எப்படி 5 கிலோமீட்டருக்கு மேலே தான் வரும்ன்றத ஒரு டவுட்டு. பார்ப்போமே. வா 6.1 கிலோமீட்டரில் போய் பிக்கப் மட்டுமே பண்ணணும். 13 ரியால் இதுக்கு. இது இனிமேல் நம்ம லாஸ்ன்னு நினச்சிக்கக்கூடாது. கிலோமீட்டர் அதிகம் அமௌண்ட்டு கம்மின்னு சொல்லி இனிமேல் அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. ஆர்டர் அதிகமாக தரான் காசு கரெக்டாக தரான் இப்படின்னு சொல்லி தான் இனிமேல் மைண்டில் வச்சுக்கணும் போல இருக்குது ஜிஃபேமே. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். வாங்க முதல்ல நம்ம சீக்கிரமாக டைம் ஆகிடுச்சு. மற்றபடியாக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம எடுக்கிறதுக்காக ஒரு வழியாக இந்த பர்கர் ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எடுக்கணும். நம்மக்கிட்ட 2 கிலோமீட்டர்னு காமிச்சிட்டு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் 6 கிலோமீட்டர் கொடுக்குறான். கொய்யால் என்கிட்ட கேட்குறோம், இன்னும் எவ்வளோ நேரம் அப்படின்னு ஜாய்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் அடிக்கணும். எங்கடா பர்கர் ஸ்கொயருங்கிறீங்க, அங்கே தூக்கி வச்சுருக்கிறீங்க, எப்படி போகிறது இங்கேருந்து? என்ட்ரன்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி தெரியலையே. ஆஹா மேலே எதுவும் போகணுமோ? லெட்ஸ் ட்ரை. மேலே தான் போய் பார்க்கணும் போல இருக்குது பர்கர் கடை. அப்பா என்ன ஆன் ஆகுமா? ஆன் ஆகுது. வேகமாக ஓடுகிறது. இந்த பக்கம் எங்கேயாவது கொண்டு வந்து மறைச்சி வச்சிடுறது, அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட கேட்குறது. எனிவே வாங்க பர்கர்ஸ் வேறு இங்கே தான் இருக்குது. பொட்டிக்கிட்டிலாம் அடிக்கடி தான் வச்சுருக்குறாங்க. எந்த பக்கம்ப்பா? இடே ஒரு ஹோட்டலில் எதுக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். மொட்டை மாடியில் தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க.
அதான் இங்கே தான் இருக்குது. வாங்க சாப்பா, லெட்ஸ் கோ ஜி ஃபேம். வாங்கிட்டு கிளம்புவோம். ஆல்ரெடி ஆர்டர் ரெடியாம். கடையும் இல்லையா? இப்போ வேறு எந்த பக்கம்? இந்த வழியாக தான் எதுவும் போகணுமோ இல்லை எதிரா உங்கள் கடை? டே எதிரா உங்கள் கடை அதர் சைடா? எங்கெங்க கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. பர்கர் ஸ்கொயர்னு போர்டு போட்டிருக்கு. ஓ, கூட்டி கொண்டு இருக்கிறான் பாருங்க, இவன் தாங்க. அட பில்லாக்கா. एक जाहिज 889 هذا ऑर्डर طلب रेडी. ايوه பிக்கப் خلاص شكرا. வச்சுக்கடா, பெட்ரூம்குள்ளே போட்டு ஹோட்டலில் வச்சுக்கோ. தேடுறதே கஷ்டமாக இருக்கும். போர்டு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. கைஸ், இந்த ஆர்டர் வந்து தினம் இப்போ எங்கே தெரியுமா கொடுக்கணும்? இதோ தெரியுதுல, பெரிய பெரிய பில்டிங்கு, அங்கே தான் கொண்டு போய் கொடுக்கணும். 8.9 கிலோமீட்டர் வருதுங்க. கிட்ட போயிட்டு யூட்டனை போட்டு அந்த பக்கம் போயிட்டு. இந்த டைமில் ஆர்டர் ஓட்டுறது மேட்டர் கிடையாது. இந்த மாதிரி டைமில் ஆர்டர் ஓட்டுறதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஆஃபீஸ்லேயும் ஹாஸ்பிட்டல்லேருந்தும் ஆர்டர் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பார்க்கிங் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அலைஞ்சி தெரிஞ்சு தான் நம்ம வந்து பார்க்கிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி வாங்க ஓடலாம். எஃப்எம்ஸை வந்துட்டோம் ஒரு வழியாக. அந்த பில்டிங் கிட்டேங்க இன்னும் 1.4 கிலோமீட்டர் தான் காட்டுது. இங்கே இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த கச்சாமுச்சான்னு இருக்கிற இந்த பில்டிங்குள்ளே இப்போ பூந்து டெலிவரி பண்ணணும். அதை இவனுங்க என்ட்ரியே முதல்ல விடுவாங்களா இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியல. லெட்ஸி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ரொம்ப கச்சாமுச்சான்னு இருக்குங்க இந்த பில்டிங். ஆக்சுவலாக மெட்ரோ போதுயா, மெட்ரோ போதியா, மெட்ரோ ட்ரெயின் போதியா. கொட்டி மெட்ரோ, சின்ன மெட்ரோ. ஸோ இப்போ வந்து பாருங்களேன் எவ்வளோ கச்சாமுச்சான்னு இருக்குன்னு. ஸோ இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டு கொடுக்கணும். ரொம்ப டஃப்பான ஒரு வேலை தான். இதுக்குள்ளே பார்க்கிங் கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. ஐயோ, பெரிய விஷயமா, கிட்டத்தட்ட இம்பாசிபிள் மாதிரி தான். அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப தூரத்தில் கிடைக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம ஓடி ஆகணும். ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியாக இருக்குது. இது எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்குல்ல. சரி வாங்க, இப்போ இது உள்ள என்ட்ரன்ஸு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் கிட்ட ஆக்சுவலாக பார்ப்போம். கேட் 1லேருந்து தான் உள்ளே போக சொல்லுது. லட்சி நம்மளை உள்ளே விட்றாங்களா இல்லையன்றதை. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த SNBன்ற, அதாவது சவுதி நேஷனல் பேங்க் உள்ளே போய்ட்டு பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது கேலன் ஹாசே அப்படின்ற இந்த ஒரு இது அகீக் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த அகீக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க, இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வெறும் 2 கிலோமீட்டர் தான் பிக்கப் பண்ணு அப்படின்னுச்சு. போகுது 6 கிலோமீட்டருக்கு. எனிவே எவ்வளோ தான் வந்தாலும் கல்வி கண்டுக்கிறதா இல்லை. லாபம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, நஷ்டமாகிடக்கூடாது. அந்த ஒரு கான்செப்டில் தான் இன்றைக்கி நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கின்னு இல்லை, இனிமேல் அப்படி தான் ஓட்ட போகிறேன். ஸோ வாங்க, குடுன்னு இப்போ இந்த அகீக்கில் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் நான் இப்போ இருக்கிற இடத்துக்கு தான் அந்தாண்ட சைடு ஆப்போசிட்டுக்கு நான் ஓடியாரணும். ஓகே, லெட்ஸ் கோ ஜி ஃபேமே, வாங்க போகலாம். வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் சொல்லி என்னை அக்செப்ட் பண்ண வச்சான். 15 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றிட்டேன். இன்னும் அந்த ஏரியாவில் கொடுத்தேன்னா அங்கேருந்து தான் நான் இந்த ஏரியாவுக்கு அந்தாண்ட சைடில் ஜஸ்ட் இந்தாண்ட சைடு வர்றதுக்கு இந்த ரோடு வழி இல்லாமல் அதுக்கு எங்கெங்கேருந்தோ சுற்றி அப்படி இப்படின்னு இப்போ வந்து இங்கே அக்செப்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இன்னொரு 6 கிலோமீட்டரும். இப்போ இது எங்கே போகும்னு தெரியல. இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுங்கிறதால பூரா அதை கட்டுறேன்னு சொல்லி நம்ம தலையில் ஒரு பெரிய தலைக்கட்டை போட்டு விட்டாங்க. வா வாங்க, இப்போ இதை ட்ராப் பண்ணுவோம். சவுதி அரேபியாவில் மட்டும் அப்படின்னு சொல்லிட முடியாது. பொதுவாக கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூட்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரூட்டை பிடிக்கிறதுக்கு நம்ம பல கிலோமீட்டர்ஸை வேஸ்ட் பண்ணி மறுபடியும் சுற்றிட்டு நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வந்து ரீச் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். 4th ஆர்டரே இப்போ தான் எடுக்கிறோம். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2:30 ஆகுதுங்க. இருக்கிற இந்த ஒரு இதால் தாங்க இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா அலப்பறை நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக திஸ் இஸ் புலிவர்த் சிட்டி அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. புலிவர்த் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, புலிவர்த் சிட்டின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுங்க, வேறு லெவலில் இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக இது உள்ளே போய்ட்டு ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வேறு ஒரு நாட்டுக்குள்ளேயே பூந்த மாதிரி வேறு ஒரு ஃபீலிங்லாம் வந்து கொடுக்கும். இப்போதைக்கு நம்ம யூட்டன் போடணும். யூட்டன் போட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பணும். ஸோ வாங்க குடுன்னு போவோம். மறுபடியும் வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூட்டன் இவ்வளோ சிம்பிளாக காட்டுது. இதை நம்பி யூட்டன் அடிக்கலாமான்றது தான் இப்போ என்னுடைய பெரிய டவுட்டே. இங்கேயே யூட்டன் அடின்னு சொல்லி காட்டுது. வாட் ஹேப்பன் ப்ரோ, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. லெட்ஸ் ட்ரை. எங்கேயோ கொண்டு போகிறான். ஆனால் சத்தியமாக அந்த மேப்பெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வெறியாவது எனக்கு. எங்கே காட்டுது பாருங்கள் நம்மளை கொண்டு போகிறதுக்கு. இங்கே போ அங்கே போங்குது. கடைசி வரைக்கும் நம்மளை அந்த ஒழுங்கான டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்ப்பனா நீ போயிருவியா ஒழுங்கா அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்குது. இன்னமும் போன்னு தான் சொல்லுது. எனக்கு ரைட்டு வேணும், இந்த ரைட்டு. ஆனால் இந்த மேப் எங்கேயோ என்ன கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அந்த இடத்துல உண்மையிலே ரைட்டு இருக்கா அப்படின்றது தெரியல. எஸ், போர்டு போட்டிருக்கு, ஆனால் ரைட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுது. லெட்ஸ் சி
உண்மையிலே அப்படி ஒரு ரைட் அங்கே இருக்குதா இல்லையான்றதை கிட்ட போய் பார்த்தா தெரியும். பாருங்கள், தாண்டி போயிட்டேன். சூப்பர்ரா இப்போ ரைட்டை கொடுத்துட்டான்டா. நல்லா இருப்படா நீனு, சூப்பர்ரா. ஃபேம் ரியலி ஸோ ஹாப்பி. வாங்க ஓடிடலாம். ஆனால் இவன் தடுமாறுறான், எங்கே போகிறது, மேப் எங்கே போடுறதுன்னு. வருங்க, இப்போ தான் வருது மேப் ஒழுங்கு மரியாதையா. அம்மா ரோடே சரியில்லைங்க ஃபுல்லாக. வாங்க இதை பண்ணிட்டு முதல்ல இந்த ஏரியா விட்டு வெளியே போயிடணும். இந்த ஏரியாவில் பிகாஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கிறதால நம்மளால் கூகுள் மேப் கூட வந்து இங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம காசு தான் நஷ்டமாகும். இந்த ஆர்டர் 13 ரியால், 20 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கேன். பட் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கோ போகலாம். ரொம்ப வெறியேற்றிட்டு இருக்காங்க. நம்ம செல்லக்குட்டியை பாருங்கள், அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்கோம். பேக்கில் தெரியுதா, அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் லொக்கேஷன் காட்டுது. இதை விட்டால் இந்த பில்டிங்க்கு பின்னாடி லொக்கேஷன் போகுது. நான் இங்கே தாம்மா இருக்கிறேன் அப்படிங்கிறேன். அடுத்த லொக்கேஷனை மறுபடியும் அனுப்பிச்சி விடுது. இது என்ன பைத்தியகாரித்தனமாக பண்ணிகிட்டு இருக்குதுன்னு ஒன்றும் புரியல. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு, எங்கே தான் கொண்டு போகுதுன்னு பார்ப்போமே. என்னோட 850 மீட்டர் மறுபடியும் காட்டுது. எப்பா மனுஷன் தொல்லை தாங்கலைங்க எதுக்கு. வாங்க போகலாம். மறுபடியும் லொக்கேஷன் எதாவது அனுப்பிச்சி விட்டு காட்டுது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. வெயிலுக்கும் எதுக்கும் முடியலைங்க. அப்படியே வெயில் கொளுத்தி எடுக்குது தெரியுமா. இன்னும் 220 மீட்டர் போகணுமா. அப்போ லொக்கேஷனை ஆட் பண்ணி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோன்னா லொக்கேஷனை கரெக்டாக தான் பின் பண்ணியிருக்கோமான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. காரில் போனால் இன்னும் 1 கிலோமீட்டர் போகணுமா, நடந்து போனால் இன்னும் 220 மீட்டர் ஷார்ட்கட்டில் பூந்து போகுது. அந்த பில்டிங் போல் இருக்குது. என்னத்தான் நம்ம சொல்கிறது இப்போ உங்கள்கிட்ட. நாங்கள் போவோம். என் டிரைவர் போலப்போ பார்த்தீங்களா, வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நிற்கிது. ஒன்றும் பண்ண முடியாது. அடிக்கிற வெயிலுக்கு வண்டி ஸ்டார்ட்டும் ஆகலை, ஏசியும் போட முடியாது. நட்ட ரோட்டில் நிற்கிறாங்க. இங்கே உள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கே இந்த நிலமை. இது என்னடான்னு பார்க்குறீங்களா, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஜிப்பேன். மற்றபடி வேறு டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கே வேறு மாதிரி இருந்துச்சு அது. போகலாம் ஜிப்பேன், போகலாம். இப்போ இருக்கிற எனக்கு நிலைமைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக வந்து பசி, அப்படியே வயிறு சுருங்குது எனக்கு. இப்போ பசியை கூட நான் தாக்கு பிடிச்சி இருந்துருவேன். இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தண்ணி அந்த வீட்டு வாசப்படில் கொஞ்சோண்டு எடுத்து குடிச்சேன்ல, அந்த தண்ணியோடு அப்படியே நிற்கிதுங்க. பயங்கரமாக தண்ணி தாக்கம் எடுக்குது, செம்ம தண்ணி தாக்கம் எடுக்குது. ஃபுல்லாக உடம்பு டிஹைட்ரேட் ஆகி நாக்கே காயுதுங்க. அப்படியே ஆர்டரும் வரமாட்டேங்குது. அவ்வளோ நேரமாக ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 ஆர்டரோட சரி. அதுக்கப்புறம் அப்படியே ஆர்டரே வரல. இப்போ எல்லா மணி வந்து 3:30 ஆயிடுச்சு. எல்லாம் இப்போ ஆஃபீஸ் முடித்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டிராஃபிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப கஷ்டங்க. ஹவுஸ் டிரைவருக்கு வந்தால் அதுவும் ஈஸி கிடையாது. சரி, வெளியே வந்து வேலை பார்க்கணுன்னு ஆரம்பித்தா அதுவும் ஈஸி கிடையாது. இப்போ ஆர்டர் இருந்திருந்தால் நமக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அதை தானே கூப்பிட்டு அப்படியே சந்தா அலைஞ்சிட்டு இருந்திருப்போம். பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்கூல் லீவு. ஸோ ஸ்கூலுக்கு இல்லாதனால பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் எதுவும் ஆர்டர்லாம் போடுறது இல்லை போல இருக்குது. இப்போ எல்லாம் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போகிற டைம் அப்படிங்கிறதால இப்போ ஆர்டர் போட மாட்டாங்க. சாயந்தரம் போல் மறுபடியும் ஆர்டர் போடுவாங்க, இல்லைன்னா இல்லை. பட் மேக்ஸிமம் ஆர்டர் டைம் அப்படிங்கிறது இந்த காலையில் டைம் தாங்க. ஸோ இந்த காலையில் டைம் தான் நான் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு கிளம்பணும். ஸோ இன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவ்வளோதான். அந்த ஃப்ரைடேலேருந்து எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களை ரெகுலர் பிக்கப் ட்ராப் வந்து பண்ணுறதுக்காக பேசி வச்சுருக்கோம். ஸோ அவர் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக மார்னிங்லேருந்து தான் நம்மளுடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் மாதிரி தாங்க. கேமரா வந்து மேலே இருந்துச்சுங்க, மொபைல் கேமரா. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 500 ரியால் வந்து நமக்கு ஃபைன் அடிச்சிருவாங்க. அதுவே இப்போ டவுட்டு தான், வந்துச்சா இல்லையா, அந்த ஃபைன் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே தான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கேன். எனிவே ஸோ வாங்க இப்போ நேரம் நம்ம வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு இந்த பேக் பெயின் இஷ்யூ வேறு இருக்கா, அது தாங்க பெரிய பிரச்சனையே. இந்த பேக் பெயின் என்றைக்கு சரியாகவும் தெரில. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஜவ்வு இழுத்துக்குச்சு. ஸோ அந்த ஜவ்வை வந்துட்டு இப்போது எப்படி சரி பண்ணுறதுலாம் நமக்கு தெரியலை. ஸோ அதனால தாங்க என்னால் வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க தான், கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே. ஏன் ப்ரோ இப்படி வண்டி ஓட்டினா எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த பேக் பெயினில் இருக்கிற ஜவ்வு இஷ்யூவால் ரொம்ப நேரம் வண்டியில் உட்கார முடியாது. கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே வந்து இந்த இடத்துலையும் ஜவ்வு இஷ்யூ, எலும்பு நவுந்துருக்கு, கிராஸாக இருக்குது. ஆக்சுவலாக நவுந்து இல்லை, கிராஸிங்கு. ஸோ அதனாலையுமே வந்து இந்த ஸ்டேரிங்குமே ரொம்ப நாளாக ரொம்ப நேரத்துக்கு கண்டினியூவாக ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அப்பப்போ லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம அப்படியே மாற்றி ஹோல்டு பண்ணிக்கிறோங்க. ஸோ இந்த இஷ்யூலாம் எப்போ தீரும்னு சொல்லி தெரியல. பட் ஓகே, இப்படியே நான் வண்டி ஓட்டினா என் நிலமை அவ்வளோதாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா
ஏர்லி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். டியூட்டிக்காக ஸ்கூலுக்காக எப்படி எந்திரிக்கிறோமோ அந்த மாதிரி எந்திரிக்க ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. அந்த சப்ஸ்கிரைபர் வந்துட்டாருன்னா நம்ம மார்னிங் டைம்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம ஒர்க்கை ஜிஃபேம். சுல்தான் மெடிக்கல், அதாவது இந்த பாருங்களேன், பிரின்ஸ் சுல்தான் மிலிட்ரி மெடிக்கல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் அந்த இடத்துல. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல். அண்ட் இதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இன்னொன்று என்ன தெரியுமா, ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலு. பார்க்கிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டுட்டு வெளியே கிளம்பிடுவாங்க. ஆனால் இங்கே கவர்மெண்ட்லாம் வந்து பாருங்கள் அவ்வளோ இது ஜஸ்ட் ஒரு கார்டு தாங்க. அந்த கார்டை ரினியூவல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே அந்த கார்டு கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம காசு போட்டு வச்சுக்கணும். சாரி, காசு போட்டுங்க பாருங்கள். அந்த கார்டை காமிச்சிட்டு எவ்வளோ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆப்ரேஷன் அது இதுன்னு எவ்வளோ ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் இது. மேக்ஸிமம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இவங்களுக்கு என்னென்னலாம் கேப்பபிலிட்டி இருக்கோ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. அண்டு ஹேண்டிகேப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கார்டு வந்து அவங்களுக்கு ஒரு கலரில் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கார்டை காமிச்சு மாதம் அந்த ஹேண்டிகேப்புக்கு தேவையான ஹக்கீஸு, வீல் சேரு, அந்த ஹேண்டிகேப் குழந்தைங்களுக்கு கேர்டேக்கராக நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இக்காமா வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்கும். லைசன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கும். வண்டி, அந்த குழந்தைக்கு வண்டி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கும். ஒரு ஹேண்டிகேப் வந்து ஏற முடியாதவங்க, இறங்க முடியாதவங்களாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஏறக்கூட வகையில், ஈஸியாக ஏறுற மாதிரி, அந்த வண்டியில் ஈஸியாக ஏறுற மாதிரி, ஈஸியாக இறங்குற மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி வண்டியுமே வந்து ப்ரொவைட் பண்ணும். நான் மொதல் வந்த வீட்டில் எனக்கு ஹேண்டிகேப் தான். அவங்க தான் என்னுடைய கஃபில், அந்த சின்ன குழந்தை தான் எனக்கு முதலாளி. அவங்க பேரில் தான் என்னை எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல சலுகைகள்லாம் இருந்துச்சு. பட் அது எனக்கு கிடைக்காது, அந்த குழந்தைங்களுக்கு நல்ல சலுகை கிடைக்கும். அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை அப்படின்றதால அதுக்கான ஒரு பால் மாதிரி ஃப்ளேவராக பால் கிடச்சிது. ஸோ அந்த பால்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் கொடுப்பாங்க. காலியாக கார்ட்டூன் பாக்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு வசதி எனக்கு இங்கே சவுதி அரேபியாவில் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிள்ளைங்களுக்கு மருத்துவத்தில் இவங்கள்ட்ட பைசா இருக்குது. மருத்துவத்தில் என்ன தான் நம்ம நாட்டோட இங்கே பின்தங்கி இருந்தாலும் இவங்களால முடிஞ்சது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ண கொடுக்க முடியுமோ, எவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அவைலபிலிட்டி பண்ணி தரதில் நம்பர் 1ல் இருக்காங்க ஜிஃபேம். ஓகே, நம்ம நாடும் ஒரு நாள் அந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறத நம்புவோம். இப்போ வாங்க நேராக வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், போகலாம் ஜிஃபேம். ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம். ஸோ ஹவர் யூ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சுங்க. எங்கடா அப்படின்னா மறுபடியும் வியாபாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஒரு குட்டி தூக்கம் குட்டி ரெஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். மதிய சாப்பாடு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இப்போ தான் சாப்பிட்டேன்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வண்டியில் போய்ட்டு இந்த பொருளெல்லாம் எதுவும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். பிகாஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. ஸோ ஏதோ ஆர்டர்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்னு சொல்லி எனக்கும் தெரியல அவ்வளோவா. ஆனால் நான் நினச்ச மாதிரி வரல ஆர்டரு. இப்போ ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அப்படி வரலனாலுமே 1-2 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொடுத்து நம்ம ஓடி வந்துடலாம் ஜிஃபேம். ஓகேவா? உங்களோட டேல எப்படி போய்ட்டுருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக வந்த கமெண்ட்டில் சவுதி அரேபியாவில் லிவிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வண்டி கொண்டு போங்க, ஆர்டருக்கு நிறுத்துறேன். நிதானமாக இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சவுதி அரேபியாவில் ஒரு லிவிங் காஸ்ட்டு மினிமம் லிவிங் காஸ்ட்டு கூட எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ வெல்கம் பேக் டு அவர் கார் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இப்போ அடுத்த ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஜிஃபேம். ஸோ இப்போ எங்கடா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம துருக்கி ஜாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தாங்கல்ல நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்காக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் என்ன வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓட்டணும். ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் இந்த 1 வீக் மட்டும்தான் நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி வண்டி ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இறங்கி அடிமட்டம் வரைக்கும் அலசி இந்த தொழிலுக்குள்ளே புகுந்தா, ஒரு ஃபுல் மைண்டடாக புகுந்தா எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியுதுன்றதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்காக தான் போக போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ, என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க சார்னு இப்போ நம்ம நேராக என்ன சொல்கிறது போவோம், கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு போவோம். இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ வாங்க ஜிஃபேம், இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஜிஃபேமி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு வண்டியை வேகமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டுருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேமிலியோட இப்போ சவாரி ஒன்று வந்திருக்கு.
ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஓட்ட போகிறோம். ஸோ டோட்டல் ரெவன்யூ இன்றைக்கி எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறோம் அண்ட் சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு லிவிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோட எண்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மளோட வியாபாரத்தை பார்ப்போம், பிகாஸ் டைம் இல்லை. இப்போ இந்த ஃபேமிலி எங்கே போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாகவே உங்களை நம்மள முன்னாடியுமே 2 வாட்டி சவாரி நம்ம ஓட்டியிருக்கோம். ஸோ இப்போ 3வது வாட்டி அவங்க ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட் நம்ம போட்ட வீடியோவை பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கும் போகணும்னு ஆசை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளம்புறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்கள ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள முடிஞ்சால் இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்றதுக்காக கிளம்புவோம். லட்சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போதைக்கு 4 கிலோமீட்டருக்கு இவர்கிட்ட போய் முதல்ல நம்ம துருக்கி ஜாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி போய் என்ன சொல்கிறது இது பண்ணலாம், என்ன சொல்கிறது சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ட்ராப் பண்ணலாம். நீங்கள் ட்ராப் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லெட்ஸ் ட்ரை. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லுவோம். வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணி அவங்கள ரிட்டன் வீட்லேயும் கொண்டு வந்து விட்டால் நல்லாயிருக்கும். என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க ஜிஃபேம் போகலாம். ஸோ ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருடைய லொக்கேஷனுக்கு வந்தாச்சோ. ஸோ மேலேருந்து கீழே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இங்கேருந்து ஐ திங்க் வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இதை கொடுத்துட்டு அடுத்த கஸ்டமரோட லொக்கேஷன் இங்கேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆக்சுவலாக 2 பேரும் ஒரே ஏரியாவில் தான் இருக்காங்க. இப்போ இவரை கொடுத்துட்டு குடுகுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவரை கூட்டிட்டு சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம். வாங்க போகலாம். ஸோ ஜிஃபேமே அவருக்கு நம்ம துருக்கி ஜாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணியாச்சு. ஸோ அவர் வந்துட்டு இந்தியா போகிறவர், ஸோ மேரேஜ் பண்ண போகிறவர். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டப்பா ஒரே டைமில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே ரியலி ஹாப்பி. ஏன்னா நானும் அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மேரேஜ் பண்ண போகிறீங்க இல்லை ரொம்ப வருஷம் கழித்து இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம உடம்புலாம் ரொம்ப வீக்காக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இதுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இங்கேருந்து 2 டப்பா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அவர் போகிறார். ஒரு பாக்ஸ் இங்கே சாப்பிடுவார், இன்னொரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் சாப்பிடுவார். ஸோ இங்கேருந்தே நம்ம உடம்பை ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பர் பர்சனுக்கு 2 டப்பா தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது. பட் சில பேர் வந்து அவங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாங்கிக்கிறாங்க. லட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள் நமக்கு. சரி வாங்க நம்ம லொக்கேஷனுக்கு இப்போ அடுத்த லொக்கேஷன் கிளம்பியாச்சு. அவங்கள கூப்பிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் கொண்டு போய் விட்டுறலாம். ஜிஃபேம் வாங்க போகலாம். ஸோ ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சு. அண்ட் இறக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சென்னை ஸ்பைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்கி விட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் சென்னை ஸ்பைஸ் ஹோட்டல். ஸோ எங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்காங்க பாருங்கள், சென்னை ஸ்பைஸோடைய அந்த டேஸ்ட்டுக்காக. எனிவே ஸோ வந்து பக்காவாக ட்ராப் பண்ணியாச்சு நல்லபடியாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம். இதுக்கு எவ்வளோனா நம்ம ஒரு 30 ரியால் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணோம். ஸோ இன்றைய டோட்டல் ரெவென்யூ நம்ம எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், இந்த சவாரி ப்ளஸ் நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணது அண்டு காலையில் சவாரி ஓட்டினது, மொத்தமாக இன்றைக்கி எவ்வளோ நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு போய் அப்டேட் பண்ணுறேன். அண்டு லிவிங் காஸ்ட், வாட் இஸ் தி லிவிங் காஸ்ட் இன் சவுதி அரேபியா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். வாங்க ஜிஃபேம் நேராக வீட்டுக்கு போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போது நம்ம பேக் டு தி மெயின் டாபிக். ஸோ எதை பார்த்து நீங்கள் எல்லோரும் உள்ளே வந்தீங்களோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேச போகிறோம். ஸோ லிவிங் காஸ்ட் வந்து சவுதி அரேபியாவில் எவ்வளோ ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்களே. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக போர்ஷனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இப்போ சவுதி அரேபியா பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற காஸ்ட்டுக்கெலாம் வந்து ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. இதுவே நம்ம பேச்சுலராக இருக்கும் அப்படின்னா பேச்சுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரியால் வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாலு, ஸோ ஒரு ஒரு இன்னொரு பெட்ரூமு, அவ்வளோதான். இந்த வாஷ்ரூம், ஸோ ஒரு ஹால் 1 BHK மாதிரி தான், 2 BHKவா சம்திங் தான் இது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து 23,000 ரியால். ஸோ இது வந்து எவ்வளோ வருது அப்படின்னு ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 23,000 ரியால் ஓகே அப்பா பரவாயில்லையே சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஓகேன்னு தெரிஞ்சாலுமே ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து நமக்கு மாறும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு வீடு குடி போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்போம். தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏரியா சேஃப்டியாக இருக்கா, குறிப்பாக நம்ம வண்டி கிண்டிலாம் வச்சுருக்கோம்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியான்றதெல்லாம் தெரில. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு அமௌண்ட்டு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். மாதத்துக்கு இல்லைப்பா நான் ஃபேமிலியோடலாம் இல்லை, நான் பேச்சுலராக இருக்கேன், நான் வந்து ரியாத் பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய இடத்துல நிறைய ஏரியாக்கள்லாம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரிலாம் மாறும். ஓகேங்களா? அப்படி மாறும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் ஸ்பேஸ் தான் அவைலபிள்னு சொல்லுவாங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். போனோமா படுத்தோமா எந்திரிச்சோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மாதம் 300 ரியால், 400 ரியால், 500 ரியால், 700 ரியால்னு சொல்லி நமக்கு போயிட்டுருக்கு. ஒரு 5,000லேருந்து ஒரு 6,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க ஒரு 600லேருந்து 700 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரூமுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரியால் வாங்குறேன், 15,000 ரியால் வாங்குறேன் அப்படிங்கிறவங்க வருஷத்துக்கு நான் ஃபேமிலியோடய இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு 2 BHK இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா என் கண்ணு முன்னாடியே இருக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க
இந்த மாதிரி நாங்கள் இப்போ 25,000 கொடுத்துட்ருக்கோம், 23,000 கொடுத்துட்ருக்கோம், 30,000 கொடுத்துட்ருக்கோம், நாங்கள் 40,000 கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போலாம் இங்கே ரூம் ரெண்டெல்லாம் ரொம்ப ஒரு வீடு வாடகைக்கு பார்க்கணுமா இருந்தாலும் சரி, ஒரு ரெண்டுக்காக பார்க்கலாம் சரி, இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான்ப்பா, ஒரு சின்னதாக இந்த மாதிரி எனக்கு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,000 ரியால் மினிமம். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், சின்னதாக கிச்சன் இருந்தால் கூட போதும் அப்படின்னா கூட 15,000 ரியால், 20,000 ரியால், 25,000 ரியால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு போயிட்டுருக்கு. ஒரு 20,000 ரியால், 25,000 ரியால்னால் எவ்வளோ வரும்ன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஜிஃபார்ம் பண்ண முடியும். இங்கே ரூமுக்கு நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோதான். பெட் ஸ்பேஸ் வந்து 100 ரூபாய்க்கு கூட கிடைக்குது, 150 ரூபாய்க்கு கூட இருக்குது, 200 ரூபாய்க்கு கூட இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆள் கட்டிலில் போட்டு படுத்து ஏஞ்சிட்டு போகிறதுக்கு தான் லாய்க்கே தவிர மற்றபடி வேறு எதுக்குமே லாய்க்காது. ரொம்ப மட்டமாக கலீச்சாக இருக்கும். அதெல்லாம் எங்களை மாதிரி ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஓட்டுற ஓட்டுக்கு இது தான்ப்பா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஈவன் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதுதான் லாஸ்ட் மந்த்து. இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து தேட ஆரம்பிக்க போகிறேன். பார்ப்போம் உங்களில் யாருக்காவது பெட் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது, ஒரு நல்லா இருக்குது ப்ரோ, மாதம் ஒரு 200 ரூபா வருது, ஒரு 150 ரூபா வருது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்குமே சொல்லுங்கள். எனக்குமே தேவைப்படுது. இது வந்து நான் இப்போ இருக்கிற ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட ரூமு. ஸோ இப்போ இந்த ரூமே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வருஷத்துக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரூமில் ஒன்றும் இல்லை. இந்த அவ்வளோதான். நான் இப்போ பெட்டில் உட்காந்துருக்கேன். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது, இந்த பக்கம் சோஃபா போட்டிருக்கு. இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு. அது வந்து சாரி, இது வந்து சும்மா கிச்சன் மாதிரி வச்சுக்கலாம். அந்தாண்ட பாத்ரூம் இருக்குது. இவ்வளோ தான். இந்த சைஸில் கூட நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ரியால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியுமே இங்கெல்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாலாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் மேலோட்டமாக இப்படி தாங்க போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து ஒரு 10,000 ரியால் கூட சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா சில இடத்துல கம்பெனி அக்காமடேஷன் கொடுத்தது, சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மட்டும் கொடுத்துட்றாங்க, நீ போய் தேடிக்கோ உனக்கு வசதியாக இருக்கிற மாதிரி அப்படின்றாங்க. அந்த கேஷ் கூட பத்தாது. உண்மை அதுதான். ஏன்னா இப்போலாம் இங்கே ரெண்டெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றிட்டாங்க. இப்போ இந்த 5-6 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஏறி போய் தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம பட்ஜெட்டில் கிடச்சா சேஃப்டி கிடைக்க மாட்டுது. சேஃப்டி எல்லாமே ஓகேப்பா அப்படின்னு கேட்டால் பட்ஜெட் அதில் உட்கார மாட்டேங்குது அப்படின்றது தான் ஒரு கான்செப்டே. ஸோ ஒரு மினிமம் ஒரு குடும்பம், 2 பிள்ளை, 2 குழந்தை குட்டி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு நல்ல சம்பளம் நான் எடுக்கிறேன்ப்பா அப்படின்னா கூட வருஷத்துக்கு ஒரு 20,000 30,000 ரியால், அதிகபட்சம் 40,000 ரியால் இந்த ஒரு செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் இயர்லி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படும். இது இல்லாமல் தண்ணி பில்லு, கரண்ட் பில்லுன்னு தனியாக இருக்குது. அப்புறம் உங்கள் எக்ஸ்பென்ஷனும் தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே ஆகுமான்றதை பார்த்துட்டு கிளம்பிவாங்க. இல்லை இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க இப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் ரெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலியோட உங்களுக்கு எவ்வளோ ரெண்ட்டு போயிட்டுருக்குன்றதை சொல்லுங்கள். அதை மற்றவங்க கமெண்ட்டில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஜி ஃபேம். ஸோ அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஆமாம், இன்றைக்கி நம்மளுடைய ரெவென்யூ என்னதுன்னு சொல்லவே இல்லைல்ல. கால்குலேட் பண்ணி பார்த்தா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து கால்குலேட் எடுத்துடலாம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு ஒரு 60 ரியால் 70 ரியால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணி சம்பாதிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரியால் இப்போ சென்னை ஸ்பேஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டோம். அதுக்கப்புறம் துர்க்கி ஜாம் விற்றேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ரியால் கிடச்சிச்சு. நமக்கு டெலிவரி சார்ஜஸ் மட்டும் தான் நம்ம அதில் வாங்குகிறோமே ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு 40. அப்படி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 140 ரியால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு பெட்ரோலும் போடலை. இதில் இப்போ நான் பெட்ரோலும் போடணும். ஸோ இது இந்தியன் மணிப்படி வந்து பார்த்திங்கன்னா 22 ஒரு நேற்று நான் காசு அனுப்பினா 22.50 போயிட்டு இருந்துச்சு. ஒரு 50ன்னு நம்ம பிடிச்சிக்கிட்டா கூட ஒரு 3150 ரூபா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓட்டியிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம சப்ஸ்கிரைபரோட சவாரி வேறு இருக்குது. அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெவென்யூ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுக்கான சான்சஸ்கள் இருக்குது. ஸோ லெட்ஸ் சீ, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லவ் யூ, டாடா, பை பை.